ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதால பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருச்சு. பாப்பாவுக்கு சளி பிடிச்சதால நான் வீட்லேயே கற்பூரவள்ளி சாறு பாப்பாவுக்கு கொடுத்தேன். நீங்கள்லாம் நினைக்கலாம் கற்பூரவள்ளி சாறுலாம் குழந்தைங்களுக்கு கேட்காது. அப்படி இல்லைங்க, இது ஒரு தடவை கொடுத்தா கேட்காது. இதுவே 2 தடவை 3 தடவை குழந்தைங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த சாறு எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்கிறேன். ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. கற்பூரவள்ளி இலைகளை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த இலைகளில் எல்லா பகுதியுமே நெருப்பில் படுற மாதிரி சுட்டு எடுக்கணுங்க. எதுக்காக இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறதுனா, இந்த இலைகளில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அது குழந்தைங்களுக்கு சேராது, வயிறு வலி வரும். அதனால தான் எல்லா பகுதியும் படுற மாதிரி நெருப்பில் சுட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம சுடுறதால காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். நெருப்பில் சுட்டதுக்கப்புறம் அந்த இலைகளை நம்ம கையாலேயே பிழிஞ்சு விட்டிங்கன்னா சாறு வர ஆரம்பிச்சிடும். ஒரு இலைகளை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா சாறு கம்மியாக கிடைக்கும். ஒரு 2-3 இலைகளை சுட்டு பிழிய ஆரம்பிச்சிங்கன்னா சாறு ஒரு பாலாடை அளவாவது கிடைக்கும். அந்த இலைகளில் ஒரு சின்ன தண்ணி கூட இருக்காது. நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுக்கணுங்க. இது எந்த மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னா 6 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 6 மாத குழந்தைக்கு அரை பாலாடை மட்டும் கொடுங்க. ஒரு 9 மாதம் 10 மாத குழந்தைங்களுக்கு ஒரு பாலாடை கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.